திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். இறைவனை இகழ்ச்சியாக பேசக்கூடிய உயிர்களை பற்றியும் போற்றி வணங்கக்கூடிய உயிர்களை பற்றியும் சிவபெருமான தெரியும், சாமிக்கு தெரியும். அப்படி இகழ்ந்து பேசக்கூடிய அந்த உயிர்களும் மனம் உவந்து இறைவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு அருளை வழங்கக்கூடிய பெரும் தலைவன் அவன். அப்படிப்பட்ட இறைவனை இந்த உயிர்கள் உண்மையான அன்போடு வழிபடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு மருளதுவாமே அவங்க செய்த அந்த அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. பாடல்: இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்த அருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்த அன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்த அன்பு செய்யும் மருளது வாமே. அருள் அப்படிங்கிறது அன்பு ஈனும் குளவி அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பினோட முதிர்ந்த நிலை தான் அருளாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி, இந்த அன்பு எந்தவித காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் தான் அந்த அன்பு வரும். ஆனால் அருள் எந்த காரணம் இல்லாமல் வரக்கூடியது அருள் அப்படின்னு சொல்லி, இறைவன் அன்பு செய்யக்கூடியவங்களுக்கு அருள் செய்கிற முறையும், செய்யாதவங்களுக்கு அருள் செய்யாமல் அந்த மருள் செய்கிற முறையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலில். அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல்: உயிர்கள் இந்த பிறந்த பிறவியில் பேர் இன்பம், அதாவது முக்தி இன்பத்தை அடைகிறதுக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இறைவன் செய்து வச்சுருந்தாலும் இந்த உயிர்கள் என்ன செய்யுது, தான் இந்த பிறவியில் இந்த ஆசை வழியே போய் பல துன்பத்தை அனுபவிக்குது. அந்த துன்பம் அடைகிறதுக்கான செயல்களை தான் செய்யுது. உலக இன்பத்தை நாடியே போய் அந்த அப்படியே அந்த ஆசை வழியே போனால் கூட கடைசியில் இந்த அன்புங்கிறத ஒன்று வச்சு அந்த இறைவன் மீது அன்பை செலுத்தும் பொழுது அந்த பிறவி இல்லாத முக்திக்கு இறைவன் வழிவகுப்பான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு. இன்பப் பிறவிக்கு இயல்வது செய்தவன், துன்பப் பிறவி தொழில்பல எண்ணினும், அன்பிற்கு அளவி செய்து ஆதிபிரான் வைத்த முன்பு இப்பிறவி முடிவது தானே. அப்படி இறைவன் மீது அன்பு செலுத்தினா அந்த கடைசி முக்திக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த பிறவிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தால் கூட வீட்டு இன்பம், அதாவது முக்தி இன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அன்பு ஒன்றே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அன்பு காட்டக்கூடியவங்களோட கலந்து இருந்து அவங்களுக்கு அந்த பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு இறைவனை சரணடைந்தவங்களுக்கு அந்த முக்தி இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.